ஹாய், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான். கம்பு இட்லி தோசை மாவை எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கம்பு, 1/2 கப் உளுந்து, 1/2 கப் புழுங்கல் அரிசி, 1/2 கப் பச்சரிசி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு 2-3 தடவை நல்லா கழுவிக்கோங்க. இப்போ இதில் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 5லேருந்து 6 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வரணும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் இல்லைனா கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பும் சேர்த்துக்கலாம். நான் 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். இப்போ இதை நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 6லேருந்து 8 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க விடுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கணும். இப்போ இந்த மாவில் இட்லி தோசை எது வேணாலும் ஊற்றிக்கலாம். தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும், இட்லி நல்லா சாஃப்டாக வரும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.